அனைவருக்கும் வணக்கம். நான் என்னன்னா இப்போ தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கேன். இங்கே அன்னை விஜய் மாநாடை பார்த்து இப்போ தான் வந்திருக்கிறேன். எனக்கு சாட்டைக்கு ஒரு செய்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சாட்டா பங்காளி இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் நகருக்கு வந்திருக்கா, மண்டே மார்க்கெட்டுக்கு. நீ வந்து என்னன்னா யூடியூப் பார்த்தேன், சாட்டை குமரியில் அனல் பறக்கும் பேச்சுன்னு. ஆனால் அனல் பறக்கணும் உண்மையிட்டே தீயரிக்கிற போதுக்கு நானும் பயந்துட்டேன். அவ்வளோத்துக்கு நம்ம பங்காளி பேசுவாரான்னு நான் பார்த்தேன். கூட்டம் எப்படி இருந்தது? கடுமையான கூட்டமாக இருந்தா இல்லை உன் பேச்ச மனுஷன் எவனா வருவானா? என்னென்னா எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நல்லது கெட்டதுக்கு இதை விட ஆட்கள் 4 மடங்கு வரும். நீ 4 பேரை வச்சுட்டு பேசுறதுக்கு நீ உனக்கு இது யூடியூப் சேனலுக்குள்ளே வச்சுட்டே வந்த 4க்கு 4 ரூமுக்குள்ளே வச்சு பேசிட்டு போகலாமா? அதுக்கு இருக்கிற எங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை வரணும்? ஒன்றும் மனுஷன் நாட்டு நாங்கள் மதிக்கவே இல்லையா? இன்னைக்கு பாரு எங்கள் அண்ணன் விஜய்க்கு கூட்டத்தை தெரிச்சிருவா. பார்த்தால அனல் பறக்கக்கூடிய கூட்டம்னா இதை பாரு, அனல் பறக்கக்கூடிய கூட்டம் இது பார்த்துட்டு புரிஞ்சுக்க.